வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு ஆக்கம் 170 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து டிமென்சியா என்றால் என்பதை முதலில் பார்த்தோமானால் நினைவக இழப்பு என பொருள்படும். இது அதிகமாக வயது முதிர்ந்தவர்களுக்கு என்றும் வரும் கிட்டத்தட்ட ஒரு நோயாகவே இருந்தது. ஆனால் கடந்த சில வருடங்களாக 40-60 வயதிலிருந்து மெல்ல மெல்ல தொடங்கி இதன் விகிதம் அதிகரித்து கொண்டு போகிறதாம். வளமையாக 75-80-90 என்ற வயதில் அன்றைய காலங்களில் இம்மறதி நோய் வந்திருந்த போதும் தற்போதுள்ள சூழ்நிலையில் இலத்திரன் பாவிப்பு வேகத்தில் இது கணிசமாக பலவித காரணங்களினால் அதிகரித்து கொண்டு போகின்றதாம். இது ஆண்களை விட பெண்களுக்கே கூடுதலாக பாதிப்பை உள்ளாக்குகின்றதாம். இதுவே கூட இறப்பு விகிதமும் கூடிக்கொண்டு போகிறது என இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து, வேலஸ் என்னும் இடங்களில் மிகவும் அதிகரித்து கொண்டு போவதாகவும் கருத்து கணிப்புகள் கூறுகின்றதாம். இது ஆரம்பத்தில் சில பேருக்கு தீர்ந்து விட்டாலும் பலரில் அவர்களது மறதி நிலை கூடி கொண்டு போய் இறந்து போகும் அளவிற்கு ஆபத்தாக இருக்கின்றதாம். ஆரம்பத்தில் நினைவாற்றல் மெல்ல மெல்ல குறைந்து போதலே இதன் அறிகுறியாகும். இதுவே செல்ல செல்ல அதிகரிக்கின்றதாம். இதற்குரிய காரணம் மது அளவுக்கு மீறி அருந்துதல், புகைப்பிடித்தல், அதிகமாக இருத்தல், மன அழுத்தம், அடிக்கடி சந்திக்கும் பிரச்சனைகள், தொல்லைகள், மருந்துகளின் பக்க விளைவுகள், ஊட்டச்சத்து குறைபாடுகள், சரியான உணவின்மை, நித்திரையின்மை, தேவையற்ற விடயங்களை அதாவது மொபைலில் பார்ப்பது போன்ற பல காரணங்களினால் இது ஏற்படலாம். இது ஒரு நோய் அல்ல என்று சொன்னாலும் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும் போது அதை குறைப்பதற்குரிய வழிமுறைகளை செய்து அதிலிருந்து விடுபடலாம். முத்தவிட்டால் ஆபத்தில் முடியுமே. அதிக உடற்பயிற்சி செய்தல், கை விசுக்கி விரைவாக நடத்தல், நல்ல தூக்கம், ஆரோக்கிய உணவு, மன அழுத்தம் என்று சந்தோஷமாக இருத்தல் போன்றவற்றால் இதனை குறைத்து கொள்ளலாம். இது எந்த வயதினரையும் பாதிக்குமே. மூளைக்கு இரத்த ஓட்டம் குறைவதாலும் சில பேருக்கு இது மிகவும் அதிகமாகி சென்ற இடம் திரும்பி வந்த பாதை மறந்து போன நிலையும், வசிப்பிடம், விலாசம், பெயர்கள் இன்னும் எத்தனையோ மறந்த நிலை, அதனை அல்சைமர் என்னும் டிமென்சியா என்றும் சொல்லப்படுகின்றது. 2030-2050 மிக உயர்ந்த வீதம் இந்த இறப்பு விகிதங்களை சந்திக்க நேரிடும் என இன்னும் எத்தனையோ வந்து சேருமே. 2030-2050 மிக உயர்ந்த வீத இறப்புகளை சந்திக்க நேரிடுமாம். இன்னும் எத்தனையோ வந்து போகுடுமே. ஆரம்பத்தில் இங்கும் 2018-19 குறைவாக இருந்தது. ஜெர்மனிலும் 2023 மிகவும் அதிகமான வீதத்தை சந்தித்திருக்கின்றார்கள். இன்னும் என்னென்னவோ நடக்கப் போகின்றது. நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து.